நமக்கு மிகப்பெரிய பாரத்தை எது ஏற்படுத்தும்னா, நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னு உள்ள நமக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்குதுல, இத வளர விட்டோம்னா அதுதான் நமக்கு மிகப்பெரிய பாரத்தை, அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த எண்ணத்தை சஹாபாக்களுக்கு வரும் பொழுது அல்லாஹ் அழகான ஒரு ஆறுதலை சொல்கிறான். ஈயம்சஸ்கும் கர்ஹுன், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு காயம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால், ஃபக்கது மஸ்ஸல் கௌம கரஹுன் மிஸ்லஹு, இது போன்ற காயம் அவர்களுக்கு இதற்கு முன்னால் ஏற்பட்டிருக்கிறது. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், இப்படித்தான் அல்லாஹ் காலங்களை உங்கள் மத்தியிலே சுழல விடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னைக்கு உங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னு நீங்க கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி அவனுக்கு காயம் ஏற்பட்டுச்சுல. அல்லாஹ் இப்படித்தான் காலத்தை சுழல விடுவான். ஜெயிப்பவன் தோப்பான், தோற்பவன் ஜெயிப்பான். வெற்றியும் தோல்வியும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மாறி மாறித்தான் வரும். எத்தனை பேர் கஷ்டப்படுறான் பார், உனக்கு முன்னாடி அவன் கஷ்டப்பட்டான்ல, அதை நீ யோசிச்சு பாருங்கிறான். இப்படி மனதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் கூறும் மனோ தத்துவம் என்ற தலைப்பின் கீழாக கடந்த 2 தினங்களாக மார்க்கம் நம்முடைய மனம் சம்பந்தமாக சொல்லுகின்ற அறிவுரைகளை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் கவலைகள் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலையும் மனதிலையும் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம்தான். கஷ்டங்கள் இல்லாத எந்த மனிதனும் இல்லை. கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அதனோடு சேர்ந்து மனதை உழுக்குகிற கவலைகளும் வந்துதான் ஆகும். அப்படி கவலை வருகிற பொழுது அந்த கவலைகளை தீர்த்து கொள்வதற்காக மார்க்கம் என்னென்ன மருத்துவங்களை சொல்லி தருகிறது, அதில் மிக முக்கியமாக எதிர்பார்ப்பது அனைத்தும் நமக்கு கிடைத்து விடாது. நாம் நினைத்தது அனைத்தையும் நாம் செய்துவிட முடியாது. நினைத்ததை செய்து முடிப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். நாம் ஆசைப்படுவது நமக்கு கிடைக்காத பொழுது அதையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை நமக்கு வேண்டும் என்கின்ற ஒரு மருந்தையும், அதே போல நமக்கு எந்த ஒரு கெட்டது நடந்தாலும், நாம் விரும்பாத வகையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது, ஒரு நிகழ்வு ஏற்படுகிற பொழுது, அந்த கெட்டதிலேயும் அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருப்பான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு ஆறுதலையும், நம்மிடத்திலே நடக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் நாம் விரும்பாத வகையிலே நடந்தாலும் கூட அல்லாஹ் அதில் ஏதேனும் நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நன்மையை வைத்திருப்பான் என்கின்ற நேர்மறை சிந்தனையோடு நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை அணுகுகிற பொழுது நம்முடைய கவலைகள் பறந்துவிடும் என்கின்ற தகவல்களை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் கவலைகள் தீருவதற்கு மார்க்கம் சொல்லுகின்ற இன்ன பிற சில வழிமுறைகளையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதில் மார்க்கம் இந்த கவலைகள் தீருவதற்கு சொல்லித் தருகின்ற இன்னொரு வழிமுறை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவிலே பேசுகிறான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ, நாம் உங்களை சோதிப்போம், உங்களுக்கு பல்வேறு விதமான கஷ்டங்களை கொடுப்போம். பசியினால் சோதிப்போம், பஞ்சத்தினால் சோதிப்போம், பயத்தினால் சோதிப்போம், உங்களுடைய உயிர்களையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் சேதப்படுத்தி சோதிப்போம். இப்படி பல வகையான சோதனைகள் என்னிடமிருந்து உங்களுக்கு வரும். ஒபஷிரி சாபிரி, இந்த சோதனைகளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய இழப்புகளில், உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களில், துயரங்களில் யாரெல்லாம் பொறுமையோடு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு சுவனம் என்கின்ற நற்செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, அந்த பொறுமையாளர்களுடைய பண்பு என்ன, தங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களை, தங்களுக்கு வருகின்ற துயரங்களை எவர்கள் அதிலே கட்டுக்கோப்பாக இருப்பார்கள், இறைவனின் மீது நிராசை அடையாமல் இருப்பார்கள், தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டவர்கள் யார் யார் என்பதை பற்றி இறைவன் குறிப்பிடுகிற பொழுது, அந்த பொறுமையாளர்கள் அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா, அவர்களுடைய வாழ்வில் எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அது சின்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துயரம் ஏற்பட்டாலும் சரி, அவர்களுடைய மனதை உழுக்குகிற, கவலையை ஏற்படுத்துகிற, கலங்கடிக்கிற, வாழ்க்கையை முடக்குகிற எப்படியான சோதனை அவர்களுடைய வாழ்வை அண்டினாலும் அருகினாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவர்கள். இந்த வார்த்தையை பொறுமையாளர்கள் சொல்வார்கள்.
கவலையை வெல்ல நினைப்பவர்கள் சொல்லுவார்கள். தங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களின் பொழுது கவலையை மறக்க நினைப்பவர்கள், தங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முனைபவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாகும். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. இப்படி யாரெல்லாம் தங்களுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்கிறார்களோ, கவலைகள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது தங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி கவலைகளிலிருந்து பாதுகாப்பு பெற்று விடுகிறார்களோ, அந்த பொறுமையாளர்களின் மீதுதான் அல்லாஹுடைய அருளும் அன்பும் இருக்கிறது. உலாய்குஹுமுல் முஹ்ததூன், அவர்களே நல்வழி பெற்றவர்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். பல வகையான சோதனைகளை இறைவன் இந்த வசனத்திலே பட்டியலிடுகிறான். பொருளாதார ரீதியாக கஷ்டம் வரும், உடல் ஆரோக்கியம் ரீதியாக கஷ்டம் வரும், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மரணிப்பதின் மூலமாக கஷ்டம் வரும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்குகள் பலன்கள் இவைகள் எல்லாம் குறைவதின் மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். இப்படி பல வகையாக கஷ்டங்கள் உங்களுக்கு வரும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, இதில் பட்டியலிடப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரிதான், இதில் பட்டியலிடப்படாத உங்களை அணுகுகிற கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான், உங்களுடைய மனதை துளைக்குகிற துயரங்கள் வந்தாலும் சரிதான், உங்களுடைய மனதை காயப்படுத்துகிற கவலைக்கு உள்ளாக்குகிற துன்பங்கள் வந்தாலும் சரிதான். அப்படி துன்பங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதைத்தான் அல்லாஹ் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு வார்த்தையாக சொல்லி காட்டுகிறான். இதை எல்லாமே இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு முஸ்லிமாக வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற வார்த்தையை நாம் அறிந்துதான் வைத்திருக்கிறோம். முகநூல்களிலே, வாட்ஸ்அப்களிலே நமக்கு மரண செய்தி வருகின்ற பொழுதும் சரி, நேரடியாக நம்முடைய காதுகளில் மரண செய்திகள் வந்து விழுகின்ற பொழுதும் சரி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற வார்த்தையை அனைவரும் சொல்லத்தான் செய்கின்றோம். ஆனால் இப்படி சொல்வதனால் மட்டும் இந்த வார்த்தை நமக்கான மருத்துவத்தை, நம்முடைய கவலைகளிலிருந்து நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தி விடுமா என்று கேட்டால் தூய்மைப்படுத்தி விடாது. இந்த வார்த்தையினுடைய சக்தி என்ன? இந்த வார்த்தையில் இறைவன் எப்படியான கருத்துக்களை நமக்கு உள்ளடக்கி சொல்லி காட்டுகிறான் என்பதை உணர்ந்து சொல்லுகின்ற பொழுதுதான் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான மருந்தை நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற காயங்களுக்கு போட்டுக்கொள்ள முடியும். அல்லாஹ் எப்படியான வார்த்தையை சொல்லி காட்டுறான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சர்வ சாதாரணமா ஏதோ ஒரு மந்திர சொல்லை சொல்வதை போல சொல்லி கொண்டு இருக்கின்றோம். ஒரு Facebookல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், Facebookலயும் வாட்ஸ்அப்லயும் ஸ்டிக்கர்களாக அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். கமெண்ட்ல ஒரு மரண செய்தி வந்து விட்டால் கமெண்ட்ல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வேகமாக டைப் பண்ணி போட்டுடுறோம். ஆனா இதில் இருக்கக்கூடிய கருத்து என்ன? நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள் தான், எங்களிடத்தில் ஒரு இழப்பு ஏற்படுகிறது, நான் விரும்பியதை ஒன்றை இழந்து விட்டேன், எனக்கு நெருக்கமானவர்களுடைய உயிர் போய்விட்டது, எனக்கு நெருக்கமானவர்களை நான் பிரிந்து விட்டேன், என்னுடைய சொத்தை இழந்து விட்டேன், என்னுடைய கல்வியை இழந்து விட்டேன், எனக்கு ஏதோ ஒரு வகையில இழப்புகள் ஏற்பட்டு விட்டது, நான் விரும்பியது எனக்கு கிடைக்கல, நான் பிடிக்காத வகையில என்னுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில அமைந்து விட்டது. இப்படி அமைகிற பொழுது அந்த கட்டத்திலேயே, இந்த கஷ்டம் வந்த அந்த நொடியிலேயே அந்த மனிதன் சொல்ல வேண்டிய வார்த்தை நானே அல்லாஹ்வுக்குரியவன் தானே, நானே அல்லாஹ்வுக்குரியவன் என்கின்ற பொழுது எனக்கு உரிய ஒரு விஷயம், எனக்குரிய சொத்து, எனக்குரிய பணம், எனக்குரிய பிள்ளை, எனக்குரிய தாய் தந்தை, எனக்குரிய உறவுகளை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிற பொழுது நான் ஏன் கொலை கொள்ள வேண்டும்? நானே அல்லாஹ்வுக்கு சொந்தம்னா எனக்கு சொந்தமானவர்களும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தமான பொருளாதாரமும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், எனக்கு உடமையான விஷயங்கள், எனக்கு உரித்தான விஷயங்களும் அவனுக்குத்தான் சொந்தம். அதை அவன் எடுத்துக் கொள்கின்ற பொழுது நான் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்கள். எல்லோருடைய முடிவும் அவன் பக்கம் தான் இருக்கிறது, அவன் தான் அனைவருக்கும் எஜமானன், அவனுக்கு உரித்தானவர்கள் தான் நாம் என்பதை நம்முடைய மனசுல நிறுத்தம். இதை நிலைநிறுத்தி விட்டால் நம்முடைய மனதில் எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளை கலக்கங்களை ஏற்படுத்தி விடாது. யோசிச்சு பாருங்க, நம்மள்ட்ட ஒருத்தர் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சவரு ஒரு மாசம் கழிச்சு அந்த 1 லட்சம் ரூபாய் திரும்ப கேட்கிறார். அவருடைய பணத்தை அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட்டோம். திரும்ப கொடுத்துட்டு என்னடா 1 லட்சம் ரூபாய் நம்மள்ட்ட கொடுத்தாரு, திரும்ப வாங்கிக்கிட்டாரு, யாராவது கவலைப்படுவோமா? நம்ம கையில இருந்த 1 லட்சம் ரூபாய் போயிடுச்சே, யாராவது கஷ்டப்படுவோமா? அது அவர பணம், அவருடைய பணத்தை அவரிடத்திலே நாம ஒப்படைச்சிட்டோம், தொல்லை முடிஞ்சிச்சுன்னு இருப்போம். நம்ம வாங்கி வச்சிருந்தோம், வாங்கி வச்சிருக்கும் பொழுது ஒரு பொறுப்பை சுமந்துகிட்டு இருந்தோம், ஒரு அமானிதத்தை சுமந்துகிட்டு இருந்தோம், அமானிதத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற நாம் அதை அவரே திரும்ப கேட்கின்ற பொழுது, திரும்ப அவரிடமே ஒப்படைத்து விட்ட உடனே நம்ம பொறுப்பு முடிஞ்சிடுச்சு என்று பெருமூச்சிட்டு நிம்மதிதான் அடைவோம். அதனால யாரும் கலங்க மாட்டோம், கவலை கொள்ள மாட்டோம்.
1,00,000 அவருக்குரியது, அவருக்குரியதை அவர் கேட்டார், அவரிடமே நாம் திரும்ப ஒப்படைத்து விட்டோம் என்று பொறுப்பு முடிந்து விட்டது என்று நிம்மதி பெருமூச்சு தான் விடுவோம், கலங்கி உட்கார மாட்டோம். அதே போலத்தான் இறைவன் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற எல்லா இழப்புகளையும் நம்மை பார்க்க சொல்றான். எல்லா கஷ்டத்தையும் நீ அப்படி பாரு. உன்கிட்ட ஒரு 1,00,000 ஒரு பொருளை அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை உன்னிடத்துல கொடுத்து வைத்தவர் கேட்டால் அதை எப்படி நீ எடுத்து கொடுத்து விடுவாயோ அது போலத்தான் இந்த உலகத்துல உனக்கு ஏற்படுகின்ற எல்லா இழப்புகளும். உன்னிடத்துல காசு குறைகிறதா, நஷ்டம் ஏற்படுகிறதா, உன்னுடைய லாபத்தில் குறைவு ஏற்படுகிறதா, உன்னுடைய பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படுகிறதா, உன்னுடைய உறவினர்கள் யாரேனும் மரணித்து விடுகிறார்களா, உன் தாய் உன்னை விட்டு பிரிந்து விடுகிறாரா, உன்னுடைய தந்தை உன்னை விட்டு பிரிந்து விடுகிறாரா, உன்னுடைய பிள்ளை உன்னை விட்டு மௌத்தாகி விடுகிறதா, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், அல்லாஹ் வழங்கினதை அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். இப்படி பார்த்தால் எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுடைய உள்ளத்தை அண்டாது அணுகாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதுதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற வார்த்தையினுடைய பவரே தான். வெறுமனே சொல்லிவிட்டு கடந்து போகிற வார்த்தை அல்ல, மந்திர சொற்களாக மனப்பாட சொற்களாக சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ல. அதனுடைய பொருள் உணர்ந்து அந்த பொருளில் இருக்கக்கூடிய சக்திகளை அறிந்து அந்த பொருளில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த கருத்துக்களை உணர்ந்து உளப்பூர்வமாக சொல்லுகிற பொழுது எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்தின் மூலமாக ஏற்படுகின்ற கவலைகள் அந்த நொடியே பறந்துவிடும். கஷ்டம் அந்த ஆரம்பத்திலே சொல்லணும், வெறும் மரணத்திற்காக மட்டுமல்ல, மௌத்து செய்தியை கேட்கும் பொழுது மட்டும் சொல்ல வேண்டிய வார்த்தையாக இன்றைக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற வார்த்தையை மாற்றிவிட்டோம். மௌத்துக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரிதான். ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு கரண்ட் போச்சு, அந்த கரண்ட் போனா அந்த வேலையை உடனே முடிக்க முடியாது, நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியாது, உங்க தொழில் முடங்கும், உங்க வேலை முடங்கும். அந்த நேரத்துல சொல்லுங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்னடா நம்ம வேலையை எப்படி முடிக்கிறது, டைம் ஆயிடுச்சே, ஒப்படைக்கணுமே, வேலை கம்பெனியில இருந்து இந்த பொருளை கொடுத்து விடணுமே, இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு சின்ன கரண்ட் போற விஷயமா இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய உறவுகளோ மௌத்தாகிற விஷயமாக இருந்தாலும் சரிதான், சின்ன விஷயத்திலிருந்து எந்த ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் ஏற்பட்ட உடனே சொல்லுங்கள், நானே அல்லாஹ்விற்குரியவன், நாங்களே அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவர்கள். அவன் ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால், அவன் என்னிடமிருந்து ஒன்றை எடுத்துக் கொள்கிறான் என்றால் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்கின்ற வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுகிற பொழுது கவலைகள் நமக்கு ஏற்படாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்று பக்கங்களை திருப்பி பாருங்கள். அவங்க பட்ட கஷ்டப்படி நாம பட்டிருக்கவே முடியாது. அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் சந்தித்த இழப்புகளை போல எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் சந்தித்திருக்க முடியாது. மரணம் என்றால் அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்த்த மரணத்தை மாதிரி நாம பார்த்திருந்தோம்னா எல்லாரும் நுடிந்து ஒரு ஓரத்திலே முடங்கி வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் துக்கத்திலே நம்முடைய உள்ளம் அழுத்தி 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 மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு நாம் எல்லாம் ஆளாகி இருப்போம். அவங்க பார்த்த மரணங்களை நாம பார்த்திருந்தா, ரசூலுல்லாஹ் எத்தனை மரணங்களை தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தாங்க. அவங்க பார்த்த மரணங்களுடைய பட்டியலை எடுத்து பாருங்க. குடும்பத்தினுடைய பட்டியலை மட்டும் எடுத்தாலே அவ்வளவு மரணங்களை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. தாம் பெற்ற பிள்ளைகளுடைய அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுல் காசிம் என்று அழைப்பார்கள். அபுல் காசிம், ஏன் அபுல் காசிம் அழைக்கிறாங்கன்னா, காசிம் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மகன் இருந்தார், ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு. அந்த காசிமுடைய தந்தை என்று ரசூலுல்லாஹ்வை குறிப்பிடுகிற வகையில அபுல் காசிம் என்று ரசூலுல்லாஹ்வை அழைத்தாங்க. அவர் மௌத்தாயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்கின்ற ஒரு ஆண் மகன் பிறந்தார், ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த இப்ராஹிம் என்கின்ற ஆம்பளை பிள்ளை 16 அல்லது 17 மாதங்கள் வாழ்கிறது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது, நல்ல திடகாத்திரமாக இருக்குது. அன்றைய அரபுகளுடைய வழக்கம் என்னன்னா, புள்ள பிறந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு பாலூட்டுவதற்கென்று சில செவிலியர்கள் இருப்பார்கள், செவிலித்தாய்கள், அவர்களிடத்தில் கொடுத்து பாலர்ந்த அவர்களை பராமரிக்க கொடுத்திருப்பார்கள். அப்படி தன்னுடைய மகனை பாலர்ந்த ஒரு இடத்திலே பொறுப்பு கொடுத்திருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் போய் தன்னுடைய மகனை பார்த்து பார்த்து விட்டு வராங்க. சின்ன குழந்தை, ஆம்பளை பிள்ளை வந்த அவ்வளவு அழகாக தன்னுடைய கைகளில் அவள்கிறது. தன்னுடைய பிள்ளையின் மீது எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்கன்னா, தன்னுடைய பாட்டனாருடைய தன்னுடைய மூதாதையர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை அவருக்கு வைத்து அழகு பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையில் வந்தவங்க தானே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை தன்னுடைய மகனுக்கு வைத்து ரசூலுல்லாஹ் அழகு பார்த்தாங்க. அவ்வளவு பாசம், அவ்வளவு பிரியம். தன்னுடைய பிள்ளையை சந்திக்க போகின்ற பொழுதெல்லாம் முகர்ந்து முத்தம் கொடுத்து விட்டு வருகிறார்கள், பாச மழையை பொழிந்து விட்டு வருகிறார்கள். ஒரு நாள் போறாங்க ரசூலுல்லாஹ்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் செல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹுடைய கையில் குழந்தை தரப்படுகிறது. இப்ராஹிமு யஜூது பினஃப்ஸிஹி, அவருடைய உயிர் தொண்டை குழிக்கும் நெஞ்சுக்கும் மத்தியிலே ஊசலாடி கொண்டிருக்கிறது. புள்ள அப்படியே மூச்சரைச்சுக்கிட்டு இருக்குது, மரண தருவாயை எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு கண்களும் ஃபஜஅலத் ஐனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்ரிஃபான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய இரண்டு கண்களும் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தது. பிள்ளையை நேற்று வரையும் பார்த்துட்டு போனாங்க, நேற்று வரை பார்த்து சென்ற அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருந்தது. முகர்ந்து முத்தம் கொடுத்தார்கள், பாசமாக அள்ளி அணைத்துக் கொண்டார்கள். அடுத்த பிள்ளையை வந்து பார்த்தா உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஒரு தகப்பனாக எப்படி இருக்கும்? அவ்வளவு பாசமாக வளர்த்தார்களே. ஒரு 16 மாதம் 17 மாத குழந்தை என்றால் அந்த பச்சிளம் குழந்தையை எத்தனை முறை அள்ளி அணைத்திருப்பார்கள், எத்தனை முறை முகர்ந்திருப்பார்கள், எத்தனை முறை முத்தம் கொடுத்திருப்பார்கள், பாச மலைகளே பாச போராட்டத்திலே இருவரும் நினைந்திருப்பார்கள். அப்படியான குழந்தை, ஒரு 16 மாசத்துல இருக்கிற குழந்தை கையில உயிர் ஊசலாடி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கையில் கிடந்தது என்றால் எப்படி இருக்கும்? மௌத்தாயிடுது, புள்ள மௌத்தாயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வடிகிறது. நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, வஅன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் கண்களில் கண்ணீரா கேட்கிறாங்க. உங்கள் கண்களில் கண்ணீரா? அழுவதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் நபித்தோழர்கள் இப்படியான ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹா ரஹ்மா, இதுதான் இறைவன் மனிதர்களின் உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிற இரக்கம், பாசம். பாசம் இருக்கின்ற பொழுது, தான் நேசித்த ஒரு உயிர் பறிபோகிற பொழுது, பிரிகிற பொழுது கவலை என்பது, கண்ணீர் என்பது எல்லா மனிதனுக்கும் வரத்தான் செய்யும். அதே சமயம் இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல் ஐன தத்மஉ, என்னுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடிக்கிறது. வல் கல்ப யஹ்ஸனு, என்னுடைய உள்ளம் கவலையால் ஒடுங்கி அடங்கி இருக்கிறது. வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா, எத்தனை கவலைகள் என்னுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தாலும் என்னுடைய இறைவனுக்கு பிடிக்காத எந்த வார்த்தையையும் நான் வெளிப்படுத்தி விட மாட்டேன், சொல்லிவிட மாட்டேன். வஇன்னா பிஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனுன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவால் நாங்கள் கவலையின் உச்சிக்கே சென்றிருக்கிறோம். எங்களுக்கு கவலை இருக்கத்தான் செய்யுது, என்னுடைய உள்ளம் கலங்கத்தான் செய்கிறது. உள்ளத்தின் கவலையினால், கலக்கத்தினால் என்னுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடிக்கிறது. நான் பெற்ற பிள்ளை அல்லவா, என் கையில இறந்து போகிறான் அல்லவா, உயிர் என் கையில பறிபோகுதில்லை, எனக்கு கவலையா தான் இருக்குது. ஆனாலும் இந்த கவலையை இறைவனுக்கு பிடிக்காத வகையிலே நான் வெளிப்படுத்த மாட்டேன், இறைவனுக்கு பிடிக்காத சொற்களை நான் சொல்ல மாட்டேன், பொறுமையை கடைபிடிப்பேன், இந்த கவலைகளை மறுப்பதற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற வழிமுறைகளை கடைபிடிப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமாக மௌத்தாக போகும் பொழுது, இந்த ஒரு மகன் இல்ல, ஏற்கனவே ஒரு மகன் மௌத்தா இருக்கார், காசிம்ங்கிற ஏற்கனவே ஒரு புள்ள மௌத்தா இருக்கு, அடுத்து ஒரு புள்ள மௌத்தாகுது. எத்தனை பிள்ளைகள் மௌத்தானாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன உறுதி எப்படி இருந்துச்சு? கவலைகளை எப்படி அவர்கள் கடந்து சென்றார்கள்? தனக்கு துயரம் ஏற்படுத்துகிற, துன்பம் ஏற்படுத்துகின்ற காரியங்களை எப்படி ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க? யோசிச்சு பாருங்க. இப்படி பிள்ளைங்க அடுத்தடுத்து தான் பெற்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹுக்கு மௌத்தாகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகளை எடுத்து பாருங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா பெண் பிள்ளைகளும் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுதே மௌத்தாயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் பொழுது உயிரோடு இருந்தாள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற பெண் பிள்ளைகள்லாம் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுதே மௌத்தாயிட்டாங்க. தாம் பெத்த புள்ள அடுத்தடுத்து தான் கொண்டு முன்னால மௌத்தாகும் பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? புள்ள மட்டும் இல்ல, பேர குழந்தை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மகள். ஸைனப் வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு பேர குழந்தை இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைனப் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து ஒரு நாள் அழைப்பு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் ஆள் அனுப்புறாங்க. ரொம்ப மகன் ரொம்ப முடியாம இருக்கிறாரு, சீரியஸா இருக்கிறார், அவருடைய உயிர் பிரிய போகிறது போல சக்கராத் ஹால்ல இருக்கிறார் அப்படின்னு தகவல் சொல்லி அனுப்பப்படுது ரசூலுல்லாஹ் இடத்துல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவலை கேட்டுவிட்டு மகளுக்கு இன்னொரு தகவலை எடுத்து சொல்றாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக, தன்னுடைய மகளுடைய உள்ளத்தை சரிப்படுத்துவதற்காக, இழப்புகளை எதிர்கொள்ள தயார்படுத்துவதற்காக வந்த ஆளிடம் ஒரு தகவலை சொல்லி அனுப்புறாங்க.
ஏன்னா மகள் உயிர் போக போகுதுன்னு மகள் சொல்லிட்டாங்க, ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு, கவலைக்கிடமா இருக்கிறாரு என்று சொன்னவுடன் பெற்ற தாயினுடைய உள்ளம் அல்லவா, பெற்ற தாயுடைய உள்ளம் கவலையினால் எப்படிப்பட்ட நிராசைக்கு கூட சென்றுடும். பெத்த பிள்ளைங்கிறனால 10 மாசம் சுமந்தனே, என்னுடைய மாறில் அனைத்து பால் கொடுத்தேனே, நான் பால் கொடுத்த பிள்ளை, நான் சுமந்த பிள்ளை ஏன் கண்ணு முன்னால உயிரை ஊசலாடி கொண்டிருக்கிறதே. எந்த ஒரு தாயினுடைய உள்ளமும் கலங்கும், கவலையினுடைய உச்சிக்கு கூட செல்லும். அந்த கவலை நிராசை எண்ணத்துக்கு கொண்டு சென்று கவலை ஒரு அந்த மனிதனுடைய வாழ்வையே, அந்த தாயினுடைய வாழ்வையே முடக்கிவிடும். எத்தனையோ பெற்றோரை பார்த்திருக்கிறோம், தாய பெண்களை தாம் புள்ள மௌத்தான உடனே ஒரு பிரம்மை பிடித்ததை போல, அவர்களுடைய மனமே ஒரு மாதிரியான கலக்கத்துக்கு ஆளானதை போல பல நாட்கள் தூங்காமல் இருக்கின்ற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஏன்? இந்த கவலையே மார்க்கம் சொன்ன வகையிலே ஆற்றாததின் காரணத்தினால், அதற்கு சரியான மருந்தை அந்த உரித்தான நேரத்தில் போடாத காரணத்தினால இப்படியான நிலைக்கு சென்ற எத்தனையோ பேர் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த செய்தி வந்த உடனே தம் மகளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துறாங்க. வந்தவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அத்தா. அல்லாஹ் கொடுப்பதும் அவனுக்கே, அவன் எடுப்பதும் அவனுக்கே. வகுல்லுன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா. அவனிடத்தில் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலக்கெடு இருக்கிறது. ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப். எனவே நீ பொறுமையோடு இரு, சபர் செய், நீ அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார். அல்லாஹ் இதுல உனக்கு ஒரு நன்மையை வச்சிருப்பான், இதுல அல்லாஹ் உனக்கு ஒரு நல்லதை வைத்திருப்பான், நீ சபர் செய், அல்லாஹ்விடத்திலே நல்லதை எதிர்பாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளின் உள்ளத்தை பக்குவப்படுத்தலாங்க. முதல்ல அல்லாஹ் கொடுத்தது அவனுக்கு தான். இப்ப அவன் எடுக்கிறான்ல, கொடுத்ததை எடுப்பதில் அதில் என்ன தவறு இருக்கிறது? கொடுத்த ஒருத்தர் ஒரு அமானிதமா ஒரு பொருளை கொடுக்கிறாரு, ஒரு பைசாவை கொடுக்கிறாரு, காசு கொடுக்கிறாரு, அதை திரும்ப வந்து கேட்டா எப்படி எடுத்து கொடுத்துடுவியோ அது மாதிரிதான் இது. அல்லாஹ் தானே உனக்கு பிள்ளையை கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்த பிள்ளையை இறைவனே எடுத்துக் கொள்கிறான். அதனால் உன்னுடைய மனதை நீ சபர் செய்து பக்குவப்படுத்திக் கொள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலக்கெடு இருக்குது. ஓ பிள்ளை இவ்வளவு நாட்கள் தான் வாழணும்னு அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான், அதனால் நீ கலங்கி விடாதே. மகளுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனாலும் பெத்த தாயுடைய உள்ளம்ல, ஏன் தகப்பன் கூட இருந்த கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே, திரும்ப நீங்க வாங்கல கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள்ட்ட திரும்ப வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இன்னும் சில நபித்தோழர்களையும் அழைத்துக் கொண்டு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையில குழந்தை தரப்படுகிறது. வ நஃப்ஸுஹு தகஅகா. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பேரனுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. குழந்தை கையில இருக்குது, கையில கிடக்கிற பிள்ளையினுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குதுன்னா அந்த மனசு எப்படி படபடக்கும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் ஒரு நோய்வாய்ப்படும், ஹாஸ்பிட்டல்ல இருக்கும், ஒரு ஐசியூல இருக்கும், நம்மளால இருக்க முடியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல, இங்கேயும் அங்கேயும் அலைவோம், நம்மளால இருக்க முடியாது, இருப்பு கொள்ளாது, இடத்துல உட்கார முடியாது, இங்க போவோம் அங்க போவோம், டாக்டர் இருக்கிறாரா நர்ஸ் இருக்கிறாரா கொஞ்சம் விசாரிப்போம், வர நேரம் எல்லாம் போற நேரம் எல்லாம் கேட்போம், என்னாச்சு என்னாச்சு, என் பிள்ளைய கூட்டிட்டு போலாமா, என் பிள்ளைய அழைச்சிட்டு போயிடலாமா, என் பிள்ளை எப்போ ஐசியூல இருந்து வெளியே வரும், எப்போ என் பிள்ளை சகஜமா ஆகும், திரும்ப 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 கேட்கும். கொஞ்ச நேரம் கூட நம்ம உட்கார மாட்டோம், சாப்பாடு இறங்காது, தொண்டைக்குள்ளேயே அடைச்ச மாதிரி இருக்கும். ஐசியூ ரூம்ல அந்த ஒரு பார்க்கக்கூடிய பகுதியில மட்டும் எட்டி பார்ப்போம், அங்க குழந்தையினுடைய மூக்குல ஆக்சிஜன் மாஸ்க் வச்சிருக்கும், பல இயந்திரங்கள் அவனை சுத்தி இருக்கும், பச்சை புள்ள சொட்டா ஒரு பெட்ல கிடக்கும் பொழுது பெற்றோருடைய மானம் எல்லாம் அப்படியே கலங்கி போகுதே. அப்படியான ஒரு புள்ள கையிலேயே உடச்சலாடிக்கிட்டு இருக்குதுன்னா, ஒரு ரூம்ல இருந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கும் பொழுது மனசு இருப்பு கொள்ளாம இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகத்தின் கையில் அவர்களுடைய பேர குழந்தையினுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்க கையில கிடக்குதுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனது எப்படி பாடுபட்டிருக்கும். கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே ஊத்துது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதிஹி ரஹ்மா ஜஅலஹுல்லாஹு ஃபீ குலூபி இபாதி. இதுதான் இரக்க குணம், அல்லாஹ் அடியார்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிற இரக்க குணம் இதுதான். பாசம், பந்தம், உறவு, இந்த உறவுகளுடைய பிரிவுகள் எல்லோருக்கும் வலிக்கும்.
வழி இல்லாம இருக்கவே இருக்காது. நம்முடைய தாய் மௌத்தாகுறாங்க, நம்முடைய தகப்பனார் மௌத்தாகிறாங்க, நம்முடைய மனைவி மௌத்தாகுறாங்க, வழி இல்லாம இருக்குமா? வலிக்கும். யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுடைய இத்தனை மரணத்தை, பேர குழந்தைகளுடைய மரணத்தை ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு கலங்கி இருப்பார்கள். நாம நம்முடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு மரணத்தை பார்த்தால் எப்படியெல்லாம் இருந்திருப்போம், எப்படி துடிதுடித்திருப்போம். நபிகள் நாயகத்தின் கண்கள் கண்ணீரை வடித்தாலும், உள்ளம் கவலை கொண்டாலும், எத்தனை பிரிவுகளை சந்தித்தாலும் அந்த கவலையை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இல்லை ரசூலுல்லாஹ். அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இல்லை. அல்லாஹுக்கு பிடிக்காத வார்த்தைகளை சொல்லிவிடவில்லை, நிராசை அடைந்து விடவில்லை, பொறுமை காத்தார்கள். அல்லாஹ் கொடுத்ததை எடுத்துக்கொண்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று இறைவன் சொல்லுகின்ற அற்புத அந்த இடிதாங்கியை தன்னுடைய மனதில் ஏந்தி கொண்டு பொறுமை காத்து அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருப்பான் என்று சபர் செய்தார்கள். இதுதான் நமக்கு பாடம், இதுதான் நமக்கான படிப்பினை. நமக்கும் நம்முடைய வாழ்விலும் இது போன்ற இழப்புகளை சந்தித்திருப்போம். இது போன்ற இழப்புகளை சந்திக்கின்ற பொழுது நம்முடைய நிலைமைகள், இன்றைய காலத்து பெண்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது? அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா, இரக்கம் இல்லையா, என் பிள்ளைய பச்சை பிள்ளைய எடுத்துக்கிட்டானே அல்லாஹ், இப்படி எல்லாம் புலம்புறதை பார்க்கிறோமே. இதுதான் இந்த கவலையை கொஞ்சம் வளர விட்டோம்னா, கவலையை உள்ளத்திலே படர விட்டோம்னா, கவலை வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுதே அதற்கு சரியான மருந்தை நாம் போட்டுவிடவில்லை என்றால், இப்படியாக இறைவனுக்கு பிடிக்காத வார்த்தைகளை கூறி இறைவனின் மீது நிராசையடைந்து மார்க்கத்தை விட்டு வெளியே அனுப்புகிற நிலைக்கு தள்ளிடும். அதுதான் இந்த கவலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. மருந்த சரியான நேரத்தில் போடல, சோதனை வந்த நேரத்தில், கஷ்டம் வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, கஷ்டம் வந்த நேரத்தில் நீ கடைபிடிப்பதுதான் சபர். இன்னம சபர் இந்த சதமத்தில் உள்ள சபர் என்பது, பொறுமை என்பது கவலை வந்த நேரத்தில் போடுறதுன்னாங்களே. கவலை வந்த உடனே மருந்தை போட்டுருணும். அதுக்கு என்னென்ன மார்க்க வழி சொல்லுதோ, இதில் அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருப்பான், நாம நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்காது, நாமளே அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், இப்படி மார்க்கம் என்னென்ன மருந்துகளை, மருத்துவங்களை நமக்கு சொல்லித் தருகிறதோ அதை நாம போட்டுக்கலைன்னா அது மிகப்பெரிய ஆபத்துல, மார்க்கத்தை இழக்கின்ற நிலையில வாழ்க்கையே தொலைத்து பல தற்கொலைகளுக்கு முயற்சி செய்யறாங்களே. ஏன்? இந்த கவலை தான் அங்க போய் நிறுத்துது. மருந்தை சரியான நேரத்தில் கொடுத்து விட வேண்டும். இன்னும் ரசூலுல்லாஹ் பார்த்த இழப்புகளை பாருங்க. மனைவிகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளும் பலர் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே மௌத்தானாங்க. அதுல மிக முக்கியமானவர்கள் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ஆண் மௌத்தாயிட்டா கூட பெண் அதை எப்படியாவது கொஞ்ச காலம் அவளும் கலங்கு போவாள், அதை தாங்கிக் கொள்ளுகின்ற பக்குவத்திற்கு புள்ள, மக, பேர, பேத்தி இப்படியான ஒரு மனநிலைக்கு வந்து அவளுடைய வாழ்க்கை அப்படியே போயிடும். ஆனா மனைவியை இழந்து விட்டு வாழுகின்ற அந்த ஆண் இருக்கிறான்ல, அவனுடைய ஒவ்வொரு நாளுமே கலங்கி போய் நிற்கும்பாங்க. மனைவியை இழந்துட்டு ஒவ்வொரு நாளையும் கடத்துறது இருக்குதுல்ல, மனைவிக்கும் இவருக்கும் மத்தியில 1000 பிரச்சனை இருக்கும், 1000 மனசங்கடம் இருக்கும், 1000 பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் அந்த மனைவி இறந்து விட்ட பிறகு அவருக்கு 40 வயசு ஆயிருக்கலாம், 50 வயது ஆயிருக்கலாம், பேரம்பேத்தி எடுத்திருக்கலாம், பேரம்பேத்தி எடுத்தாலும் இந்த மனைவியை இழந்துட்டு இவர் கழிக்கின்ற நாட்கள் இருக்குதுல மிக கடுமையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் அதையும் சந்திச்சாங்க, அந்த சோதனையை ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க. ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். அன்புக்கு பாத்திரமான ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவுக்கு பேரன்பு ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் மீது. ஏன்னா ஊரே கைவிட்ட பொழுது ஆதரவு கரம் கொடுத்து அரவணைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூது பணியை உண்மைப்படுத்திய முதல் பெண்மணி. அவ்வளவு பக்கபலமாக இருந்தாங்க. ஆறுதல் சொல்வதிலே, தன்னுடைய கணவரை தேற்றுவதிலே, எல்லா விஷயத்திலையும் ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு பக்கபலமாக இருந்ததனால அவர்கள் மீது அவ்வளவு பரிவு, பாசம். ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்த பிறகும் கூட ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்டை எடுத்தா கூட ஹதிஜாவுடைய தோழிகளுக்கெல்லாம் கொடுத்து விடுங்க அப்படிமாங்களாம். ஹதிஜாவுடைய தோழிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பங்கு வச்சு கொடுங்க அப்படிமாங்களாம். இதை பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன எப்ப பார்த்தாலும் ஹதிஜா ஹதிஜா கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள், இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, அவளுடைய நேசம், அவளுடைய காதல் எனக்கு ரிசுக்காக வழங்கப்பட்டது. ஹதிஜாவுடைய நேசம் எனக்கு ரிசுக்காக வழங்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க.
அவர்களுடைய பிரிவை சந்திச்சாங்க ரசூலுல்லாஹ். ஆனா அந்த பிரிவை டெய்லி அதிலேயே சிக்கி அந்த கவலையிலே மூழ்கி அடுத்த வேலையை பார்க்காம அடுத்த கட்டத்துக்கு முயற்சி செய்யாம ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்களா? எவ்வளவு பெரிய நிர்வாகத்தை கட்டியமைத்தார்கள், எவ்வளவு பெரிய படைபலத்தை கட்டியமைத்தார்கள், எத்தனை போர்கள், எத்தனை நிர்வாகம், எவ்வளவு பெரிய அமைப்பு, எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம், எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த கவலைகள் ரசூலுல்லாஹ்வை முடக்கி போடவே இல்லை. இத்தனை மரணங்களை பார்த்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இந்த கவலைகள் எங்கேயுமே அவர்களை முடக்கி போடல. கவலை வந்தது, கண்ணீர் வந்தது. அடுத்தடுத்த வேலைகளை ரசூலுல்லாஹ் செய்துவிட்டு போனாங்க. ஏன்னா மார்க்கம் சொல்லுகின்ற இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற இந்த தத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்தார்கள். இதை நாம சரியாக புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில ஆழமாக பதிக்கணும். வெறுமனே வாயினால் சொல்லிவிட்டு கடந்து விடக்கூடாது. அதனுடைய பொருளை மட்டும் அறிந்து வைத்திருந்தால் போதாது. அதில் இருக்கக்கூடிய தத்துவம், அதில் இருக்கக்கூடிய உண்மை தகவல், அது ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்தால் மட்டும்தான், அதுவும் சோதனை வருகின்ற ஆரம்ப கட்டத்திலே நம்முடைய மனதிற்கு சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் இந்த கவலைகளிலிருந்து நாம் விலகி நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நாம பார்க்க முடியும். கவலை இருக்கும், அதை அடுத்து அப்படியே கடந்து போவதற்கான வழியை இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நமக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்து பாருங்க, இது மட்டும் ரசூலுல்லாஹ் பார்த்த கஷ்டம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னைக்கு பொருளாதார கஷ்டம், நெருக்கடி, நம்முடைய வாழ்வை என்னால் அது செய்ய முடியல, இது செய்ய முடியல, இதை வாங்க முடியல, அதை வாங்க முடியல, இது எல்லாம் நம்ம கவலையாக உள்ளத்துல கஷ்டமாக அடக்கி வைக்கிறோம்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அவங்களுடைய பொருளாதார நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார நிலை எப்படி இருந்தது? 2 மாதங்களாக ஆகும் வீட்டுல அடுப்பு எரியாது. 2 மாசத்துக்கு வீட்டுல அடுப்பே எரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்கிறாங்க, அப்ப எதைத்தான் சாப்பிடுவீங்க? சாப்பிடுறதா இருந்தா அடுப்பை பத்த வைக்கணும். இன்றைக்கு இருந்த உணவு என்பது கோதுமை மாவு, அதை வச்சு ஏதாவது ரொட்டி சுடணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிடணும்ல. அடுப்பே பத்த வைக்கலைன்னா எதைத்தான் நீங்க சாப்பிட்டீங்க? 2 மாசம் எப்படி தாக்கு பிடிச்சீங்க? அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், அஸ்வதான், 2 கருப்பு நிறங்கள். அன்றைய கால வழக்கத்தில் தண்ணீரையும் பேரித்தம்பழத்தையும் எப்படி சொல்லுவாங்கன்னா அஸ்வதான், 2 கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கருப்புன்னா தண்ணியும் பேரிச்சம்பழம்னு அர்த்தம். தண்ணியையும் பேரித்தம்பழத்தையும் தான் சாப்பிடுவோம். எங்க பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா, எங்களுடைய தோழர்கள் இருப்பாங்க, அவங்க ஏதாவது பால் கறந்தாங்கன்னா அப்பப்போ அன்பளிப்பு கொடுப்பாங்க. யாரு? நாட்டின் ஜனாதிபதி, நாட்டை ஆளக்கூடிய அரசர், மன்னர், அல்லாஹ் இதையெல்லாம் விட மிகப்பெரிய உயரிய அந்தஸ்து அல்லாஹுடைய தூதர். அப்படி இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மக்களுடைய, தன்னுடைய தோழர்களுடைய வீட்டிலிருந்து, தன் நாட்டு மக்களுடைய வீட்டிலிருந்து வாங்கி பருகி இருக்கிறார்கள், பாலை குடித்திருக்கிறார்கள், அதை வைத்து தன்னுடைய பசியை ஆற்றிருக்கிறார்கள். 2 மாத காலங்களுக்கு வெறும் பேரித்தம்பழத்தையும் தண்ணீரையுமே வைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். 3 வேளை முழுவதுமாக உண்டதில்லை. இவ்வளவு பெரிய கஷ்டம், நெருக்கடி. ஒரு ஆடை போயிடுச்சுன்னா அடுத்த ஆடைக்கு வழி இல்லாத நிலைமை. சில நேரங்கள் நபி தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, உங்கள யார்கிட்டயாவது 2 ஆடை இருக்குதா கேட்கிறாங்க. 2 ட்ரெஸ் யாராவது வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்முடைய ஆடைகள் என்பது பல சட்டை பத்து, கைலி பத்து, பேண்ட் பத்து, இப்படி சர்வ சாதாரணமா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். 2 ஆடை என்பது அன்றைக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. 2 ஆடை யாராவது வச்சிருக்கிறீங்களா அப்படிம்பாங்களாம். அப்ப ஒரு ஆடை போய்விட்டால் மறு ஆடைக்கு வழி இல்லாத நிலைமை. இவ்வளவு கஷ்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை இருந்திருக்கு. பசி பட்டினி வந்தா ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்களா? கல் இருக்குதுல்ல, கல்லை எடுத்து பசி வந்தா என்ன ஆகும்? வயிறு ஒட்டி போகும். வயிறு ஒட்டி போகின்ற பொழுது அந்த வயிற்றில் விழுகின்ற பள்ளத்தில கல்லை எடுத்து வயிற்றுல கட்டிப்பாங்களாம். கல்லை வச்சு வயிற்றுல கட்டிக்கிட்டு அந்த கல்லை சுமந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள். அவ்வளவு பசி, அவ்வளவு மோசமான நிலைமை. ஆனால் இந்த நிலைமையில ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? இன்றைக்கு ஒரு சின்ன நெருக்கடி வந்து விட்டால், சின்ன கலகம், ஒரு விஷயத்தை வாங்க முடியலைன்னா அதுவும் எதுவா இருக்கும்? அடுத்தவட்டு இருக்கிற பொருளை நம்மளால வாங்க முடிஞ்சிருக்காது. பக்கத்து வீட்டுல அவ்வளவு பெரிய டிவி இருக்குது, நம்ம வீட்டுல இல்லையா? பக்கத்து வீட்டுல புதுசா ஒரு பைக் வாங்கி இருக்கிறாங்க, அது மாதிரி நம்மள வாங்கணுமே.
அவர்கிட்ட இருக்கிற விஷயம் நண்பர்களே இப்படி அடுத்தவரோடு ஒப்பிட்டு அடுத்தவர் என்ன நினைப்பார், அடுத்தவர் நம்மளை பார்க்கிறாரு, மற்றவர்கள் முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம், இப்படியே மற்றவர்களுடைய சிந்தனைக்கு நாம இடம் கொடுத்து பொருளாதாரத்தில் நமக்கென்று ஒரு போதுமென்ற மனப்பான்மை இல்லாமல் அதுல போதுமை சின்ன ஒரு நஷ்டம் வந்து விட்டா, சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டா, சின்ன நெருக்கடி வந்துட்டா, ஒரு பொருளை வாங்க முடியலைன்னா துவண்டு போயிடுறோம், மனதளவில் நெருக்கடிக்குள்ளாகிறோம். ஆனா ரசூல்லா எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க, எந்த நேரத்திலுமே தன்னுடைய பொருளாதார நிலையை குறித்து ரசூல்லா வருத்தப்பட்டதே கிடையாது. எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி போகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டாங்க, உட்கார்றாங்க, தன்னுடைய மனைவியிடத்துல கேட்கிறாங்க ஏதாவது உண்ண இருக்குதான்னு. 3 ரொட்டி துண்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. 3 ரொட்டி துண்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 ரொட்டி துண்டுல ஒரு ரொட்டியே தனக்கு வைக்கிறாங்க, இன்னொரு ரொட்டியே ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைக்கிறாங்க. மிச்சம் ஒரு ரொட்டி இருக்குது, அதை 2ஆ பிக்கிறாங்க. இவர் தனக்கு ஒண்ணு, தனக்கு பாதி, அவருக்கு பாதி, ஆளுக்கு 1.5 ரொட்டி எடுத்து வச்சுட்டாங்க. வீட்டுல கேட்கிறாங்க, ரொட்டி வந்துருச்சு, எப்படி சாப்பிட? சும்மா ரொட்டியை சாப்பிட முடியுமா? தொண்டை அடைக்கும், எப்படி சாப்பிடுறது? ஏதாவது குழம்பு இருக்குதா? ரசூலா கேட்கிறாங்க. வீட்டுல பதில் சொல்லப்படுது, குழம்பு இல்ல. 2 மாசம் அடுப்பெரிக்காதவங்க வீட்டுல குழம்பு பெரும்பாலும் இருக்காதுல்ல, குழம்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல குழம்பு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப திரும்ப அந்த வீட்டுல சொல்றாங்க, ஷைஉம் மின் ஹல், வினிகர் கொஞ்சம் இருக்குது. வினிகர்னா இன்னைக்கு நம்ம கெமிக்கல் மாதிரியான வினிகர் இல்லை, அன்றைக்கு அந்த புளித்த அம்சங்களை எல்லாம் வச்சு நல்ல புளித்த நீராக, புளி நீராக சில விஷயங்களை கரைச்சி வச்சிருப்பாங்க, காடி அப்படிம்பாங்க, வினிகர், அதுதான் இருக்குது, அதை எடுத்துட்டு வாங்குங்கிறாங்க. அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த ரொட்டியை பித்து அதுல தொட்டு சாப்பிட்டு ரசூலா சொல்றாங்க, ஃபனிஅமல் உதுமு ஹுவ, அற்புதமான குழம்பா இருக்குதே. எதை? வினிகரை, புளிச்ச தண்ணிய, புளி தண்ணிய ரசூல்லா சாப்பிட்டுட்டு அற்புதமான குழம்பா இருக்குதே. எப்படி இந்த மனப்பான்மை வருது யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்ல வீட்டுல, 2 மாசம் அடுப்பெரியல, 3 வேளை சரியா சாப்பிட முடியாது வீட்டுல, இருக்கிறது 1.5 ரொட்டி, அதையே இன்னொருவருக்கு விருந்தாளியாக அழைச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க. தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, குழம்பு கூட வீட்டுல இல்ல, வினிகர் தான் இருக்குது. அந்த வினிகரை தொட்டு சாப்பிட்டுட்டு அற்புதமான குழம்பா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா எப்படி சொல்ல முடிந்தது? அந்த மனப்பான்மை எப்படி வந்தது? இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? வீட்டுல என்ன டிஃபனு? தோசை. அடுத்த நாள் வருவார், என்ன டிஃபனு? தோசை. என்ன டிஃபனு? தோசை. எப்ப பார்த்தாலும் தோசையா? அதுவும் தோசை மாவு இன்னைக்கு கடைக்கு கடை, தெருக்கு தெரு, முனைக்கு முனை 10 ரூபா பாக்கெட், 20 ரூபா பாக்கெட் விற்க ஆரம்பிச்சுட்டான். இத வாங்கி 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 ஃப்ரிட்ஜில் வச்சு அடைச்சி எப்ப பார்த்தாலும் தோசையை சுட்டு தள்ளிட வேண்டியதான். அடுத்ததுக்கு வேலையே இல்லை. தோசை இல்லையா, அதே மாவை குழிக்குள்ள ஊத்து இட்லியை கொடுத்து முடிச்சிட வேண்டியதான். இதை சாப்பிட்டுட்டு தோசை இட்லி இதையே மாறி மாறி வந்தா நம்மளால பொறுக்க முடியல. என்ன எப்ப பார்த்தாலும் 2 நாள் பொறுப்பாரு, 3ஆவது நாள் சிங்கமா எழுந்துருவேன். என்ன எப்ப பார்த்தாலும் தோசை, சம்பாதிச்சு கொட்டுற, ஒண்ணுக்கு வழி இல்லை. பேசுறோமா இல்லையா? வகை வகையா இருக்கும், தொட்டுக்க சாம்பார் இருக்கும், தேங்காய் சட்னி ஒண்ணு இருக்கும், சிவப்பு கலர்ல ஒரு சட்னி இருக்கும், தக்காளி சட்னி, இப்படி வகை வகையா இருந்தாலும் அது நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. இன்னும் அடுத்து வேற என்ன, அடுத்து வேற என்ன, அடுத்து வேற என்ன? ஒரு நாளைக்கு உப்பு குறைஞ்சிடட்டுமே, ஒரு நாளைக்கு உப்பு அதிகமாயிடட்டுமே. என்னடா இது, நிம்மதியா வந்து சாப்பிட முடியுதா? சம்பாதிச்சு வந்து கொட்டுறோம், எதுக்காக? சாப்பிடுறதுக்கு தானே. ஒழுங்கா சமைச்சு வைக்கிறாளுவலா வீட்டுல? எல்லா பேச்சையும் பேசிடுவோம், புலம்பிடுவோம், கோபத்தை அள்ளி கொட்டிடுவோம். நாம இதுல வந்து அடுத்தவர்களை, நம்முடைய வீட்டில் உள்ளவர்களை மன கஷ்டத்துக்கு, கவலைக்கு ஆளாக்கிடுவோம். ரசூல்லா பாருங்க, வெறும் வினிகர், புளித்தண்ணி, அந்த புளித்தண்ணியை சாப்பிட்டுட்டு அருமையான குழம்பா இருக்குதுன்னு அந்த மனப்பான்மை எப்படி வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. லைசல் கினா கஸ்ரத்தில் அருள், பணக்காரர் யார் என்றால், செல்வந்தர் யார் என்றால், அதிகமான பொருள் வச்சிருக்கிறானே அவன் உண்மையான செல்வந்தன் அல்ல.
வலாக்கின்னல் கினன் நஃப்ஸ், யாரிடத்திலே போதுமென்ற மனப்பான்மை இருக்கிறதோ, இருப்பதை கொண்டு திருப்தி கொள்ளுகின்ற உள்ளம் இருக்குதோ, அவன்தான் உண்மையான பணக்காரன். ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த திருப்தி இருந்துச்சு. என்ன இருக்குதோ அதை திருப்தியாக சாப்பிட்டார்கள், மனம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். என்ன இருக்குது, வினிகர் தான் இருக்குதா, வினிகர் தான் உலகத்திலேயே அற்புதமான குழம்புனாங்க ரசூலுல்லாஹ். உலகத்திலே அற்புதமான குழம்பு வினிகர் தான். என்ன அதுதான் இருக்குது. என்னிடத்தில் என்ன இருக்குதோ அதுதான் அற்புதமானது, அதுதான் சிறந்தது. தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு திருப்தியாகிற மனம்தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும். இல்லாததை தேடி 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 அலைஞ்சோம்னா நிம்மதிங்கிறதே இருக்காது. ஏன்னா இருக்கிறதுக்கே நமக்கு நன்றி செலுத்துறதுக்கு நேரத்தை காணும். நன்றி செலுத்தணும்ல, இருக்கிறதுக்கு என்ன பதில சொல்ல போறோம் அல்லாஹ்ட்ட நன்றி செலுத்துறத பத்தி? அவ இல்லாததை தேடி அலைஞ்சு அதுக்கு வேற போய் குற்றவாளியா நிக்கணுமா? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இருக்கிறத கொண்டு நீ திருப்தியாக, இருக்கிறத வச்சு நீ போதுமாக்கிக்க, அதுதான் நிம்மதியை தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதும் என்ற மனப்பான்மையை நம்முடைய மனதில் நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன வழி, அதையும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித் தராங்க. இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுங்க. குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர சபீல். இந்த உலகத்துல நீங்க ஒரு பயணியை போல வாழுங்கள், பாதையை கடந்து போவனை போல வாழுங்கள். நீங்க எப்படி தெரியுமா, இந்த உலகத்துல ஒரு பயணி அல்லது பாதையை கடந்து போறோம் தான். இந்த முனையிலிருந்து அடுத்த முனைக்கு போறோம், அதுக்குள்ள எல்லாத்தையும் திரட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுவோமா? ரோட கிராஸ் பண்றீங்க, வர வண்டியில லாரியில மோதிராம சிக்கிடாம தப்பிச்சா போதும்னு ஓடுவோம்ல, அதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமுனையான மறுமைக்கு செல்வது. அதுல ஏராளமான பாவங்கள், சோதனைகள், ஃபித்னாக்கள் உங்களை அடித்து உங்களை ஆக்சிடென்ட் செய்ய வந்துகிட்டே இருக்கும். அதுல சிக்கிடாம நீங்க கடந்து போவதுதான் வாழ்க்கை. அதுக்கு என்ன தேவையோ அதை ஏற்படுத்திங்க. இதுதான் இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு பதிய வைத்தார்கள், நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு பாயில படுத்து இருக்கிறாங்க. அந்த பாயில படுத்து எழுந்திருக்கும் பொழுது அவங்களுடைய முதுவே காயமாக இருக்கிறது. அந்த பாயினுடைய அச்சுகள் எல்லாம் அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல பதிஞ்சிருக்குது. இதை பார்த்த உடனே கேட்கிறாங்க, லவ் தஹத ஃபிராஷன் அவ்ஸர மின் ஹாதா, இதை விட மென்மையான ஒரு பாயை எடுத்துக்க கூடாதா? உன் முதுகை காயப்படுத்துதே, உன் முதுகுல அச்சு பதிஞ்சிடுதே, இதை விட மென்மையான ஒரு பாயை ஏற்படுத்திக்க கூடாதான்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மாலி வலி துன்யா, எனக்கு இந்த உலகத்துக்கு என்னப்பா தொடர்பு இருக்குது? இந்த உலகத்துக்கு எனக்கு என்ன தொடர்பு? நான் என்ன இந்த உலகத்துக்காக வாழ்கிறவனா? இந்த உலகத்துக்கும் எனக்குமான உதாரணம் கராக்கிப், ஒரு பயணியை போலத்தான். அந்த பயணி என்ன செய்கிறான்? சாரஃப் யோமின் சாயிஃப், நல்ல உச்சி வெயில் இருக்கின்ற பொழுது பயணம் செய்கிறார். உச்சி வெயில்ல பயணம் செய்யறவருக்கு எது தேட்டமா இருக்கும்? நிழல் தான். ஒரு மரத்தை பார்க்கிறார், அந்த மரத்துல நிழல்ல இருக்கிறார். நிழல்ல இருந்துட்டு வாழ்நாள் முழுக்க இந்த நிழல்ல இருந்துடணும் யாராவது யோசிப்போமா? அடுத்த வேலை என்ன? வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறோம், பைக்ல போறோம், வெயில உச்சி வெயில் அடிக்குது, மரத்து அடியில கொஞ்சம் வண்டியை ஒதுக்குறோம், மரத்தினுடைய நிழல்ல ஒதுங்குறோம், மரத்தினுடைய நிழல்லையே வாழ்நாளை கழிச்சிடுவோம் யாராவது இருப்போமா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோமா, எந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறோம், அடுத்த வேலைக்கு பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருப்போம்ல, நம்ம அடுத்த வேலை மறுமை. இந்த உலக வாழ்க்கை நிழல் மாதிரிதான். அந்த நிழல்ல இருக்கிறீங்களா, கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த உலக வாழ்க்கைக்கும் எனக்கும் உதாரணம். இந்த உலக வாழ்க்கைக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, நான் மறுமையை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை நமக்கு புரிய வைத்தார்கள். இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இந்த உலக வாழ்வு என்பது மூமினுக்கு ஒரு சிறைச்சாலை. சிறைச்சாலையில ஜெயில நினைச்ச மாதிரி இருக்க முடியுமா? ஜெயில நினைச்ச மாதிரி இருக்க முடியாது. அவன் சொல்ற நேரத்தில் எந்திரிக்கணும், அவன் சொல்ற நேரத்தில் பாத்ரூம் போகணும், அவன் சொல்றதான் சாப்பிடணும். இப்படி நாம் விரும்பியபடி சிறையில வாழ முடியாது. என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு போதுமாக்கிக்கிறது தான். அது மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் ஒரு சிறைச்சாலையை போல எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஜெயில இருக்கிறோம், கஷ்டத்தை தாங்கி தான் ஆகணும், வர வறுமையை தாங்கி தான் ஆகணும், நெருக்கடியை தாங்கி தான் இருக்கணும், உணவு இல்லாததை பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும், தண்டனைகளை பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும், கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும், சிறையில இருக்கிறோம், வாய் திறக்க முடியாது. இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் போதுமென்ற மனப்பான்மை நமக்கு சரியாக வந்துவிடும்.
இருப்பது என்னவோ அதை கொண்டு திருப்தியாகி கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை அப்படித்தான் திருப்திப்படுத்திக் கொண்டார்கள். வினிகர் இருந்தா கூட அற்புதமான குழம்புன்னு அதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம், இந்த உலகத்துக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லப்பா, இருக்கிறது என்னவோ அதை சாப்பிடுறேன், போய்கிட்டே இருக்கிற மறுமையை நோக்கி. நாமளும் அதுக்காகத்தானே வாழ்றோம், மறுமைக்காகத்தானே இருக்கிறோம். மறுமைக்காக இருக்கின்ற பொழுது இந்த உலக வாழ்விலே நம்முடைய சிந்தனையை செலுத்தி இல்லாததை நினைத்து யோசித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் அது நம்முடைய உள்ளத்திலே கவலைகளை போட்டு நம்முடைய உள்ளத்தை கலங்கடிச்சுக்கிட்டே இருக்கும், நெருக்கடிக்குள்ளாக்கிக்கிட்டே இருக்கும், நிம்மதியா இருக்க முடியாது. எது இருக்குதோ அதுல மனசு திருப்தி அடையவே அடையாது. எதெல்லாம் இல்லையோ இல்லாததை தான் பார்க்கும், அடுத்தவன்ட்ட என்ன இருக்குதோ அதை தான் பார்க்கும். இப்படி மனதை அலைய விட்டோம்னா, மனதை நாம் நம்முடைய மனசை நாம கட்டுப்படுத்தலைன்னா, மனசு நீ போற போக்குல போ, நீ அல நல்லா பாரு, அவனை பாரு இவனை பாரு, என்கிட்ட என்ன இல்லையோ எல்லாத்தையும் நீ பார்த்து யோசனை பண்ணி எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்து நாம மனசு அது போற போக்குக்கு அலைய விட்டோம், நம்ம நிம்மதியை நாம கெடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம். மனதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த மனதுக்கு இந்த உலகம் இப்படித்தான், நான் மறுமையை நோக்கி போறேன், இருக்கிறது எதுவோ அதை வச்சு திருப்தி ஆயிக்கிறேன் என்ற அந்த மனதிற்கு நாம் சரியான பாடத்தை புகட்டி விட்டால் இந்த கவலைகளுக்கு நமக்கு வேலை இல்லை என்பதை இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த கவலைகளிலிருந்து விடுபட இன்னொரு மிக முக்கியமான பாடம் உஹது போர் இருக்குதுல்ல. இந்த உஹது போரை மிகப்பெரிய ஒரு உளவியல் பாடம் நடத்திய போர். உஹது போர் மிகப்பெரிய ஒரு உளவியல் பாடங்களை அதுல வரிசையாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அதுல ஒரு இடத்துல அவங்களுக்கு ரொம்ப கவலையில அவங்க இருக்கிறாங்க. என்ன கவலை? ரசூலுல்லாஹ் ஒரு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர் 50 பேருக்கு தளபதியாக நியமித்து அந்த மலை குன்றின் மேல நிக்க வைக்கிறாங்க. நீங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த இடத்தை விட்டு நீங்க நகர்ந்துடக்கூடாது, எங்களுடைய தலைகளை பறவைகள் கொத்தி திங்கிற அளவுக்கு நாங்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் இந்த இடத்தை விட்டு நீங்க நகராதீங்க, நாங்கள் வெற்றியை அடைந்தாலும் இந்த இடத்தை விட்டு நகராதீங்க, எக்காரணத்தை கொண்டும் நான் சொல்லுகின்ற வரை இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது அப்படின்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹும் அவருடைய படைகளும் எதிரிகளை தோற்கடித்த உடனே இந்த கட்டளையை மறந்துவிட்டு அந்த படை வீரர்கள்லாம் அப்படி இறங்குறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ் நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய வார்த்தையை காதிலே வாங்காம போறாங்க. போனா எதிரிகள் பின்னாலிருந்து வந்து அடித்து மிகப்பெரிய சேதத்தை இஸ்லாமிய படைக்கு ஏற்படுத்திட்டாங்க. உள்ளம் கலங்குகிறது, கவலை பெறுகிறது. அப்ப இந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு சிறு தூக்கத்தை கொடுக்கிறான். சிறு தூக்கத்தை கொடுத்து இந்த கவலையை அல்லாஹ் மறக்கடிக்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சில பேருக்கு சில நேரங்களில் தூக்கம் வரும். அந்த தூக்கம் வந்து தூங்கி எழுந்திருச்ச உடனே எதை பத்தி நாம கவலைப்பட்டோங்கிறதே நமக்கு ஞாபகம் இல்லாம அல்லாஹ் ஆக்கிடுவான். ஆனா நாம நம்ம மனசு என்ன சொல்லும், ஏதோ உள்ளத்துல இருந்துச்சே, ஏதோ ஒன்று அழுத்திக்கிட்டே இருந்துச்சு, தூங்கி எழுந்திருச்சு உடனே மறந்துட்டோமே, அதை யோசிச்சு 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 திரும்ப கொண்டு வந்து அந்த கவலையை இழுத்து பிடிச்சி உள்ளத்துல கட்டி வச்சிருவோம். மறந்துச்சா அப்படியே மறக்கடிச்சிடணும், அதை விட்டுடணும். அப்படியே விடாம அதையே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தோம்னா நாம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது, நம்ம வாழவே முடியாது. முதல்ல அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒழுங்கா பேச முடியாது, சந்தோஷமா வாழ முடியாது, மனைவிட்ட சிரிச்சு பேச முடியாது, பிள்ளைகிட்ட விளையாட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்ப ஒரு சிறு தூக்கத்தை அல்லாஹ் நிம்மதியாக கொடுத்ததாக சொல்லுகிறான். அதே மாதிரி அடுத்த ஒரு ஆறுதலை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். என்ன ஆறுதல்? இந்த கவலைப்படுறாங்க நபித்தோழர்கள், கவலையில் இருக்கிறாங்க. நடா தோத்து போயிட்டோம், இவ்வளோ ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிட்டோம், பத்ரில் எவ்வளோ பெரிய வெற்றி, எவ்வளோ பெரிய மாசா எழுந்திருச்சு நின்றோம், 300 பேர் இருந்துகிட்டு 1000 பேரை எப்படி விரட்டி அடிச்சோம், இப்போ இந்த உஹதுல இப்படியான ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டோமே, சத்தியத்தில் இருக்கிறோம்னு சொல்றோம், அல்லாஹ்வுடைய சத்திய பாதையில் இருக்கிறோம்னு சொல்றோம், இவ்வளவு பெரிய சேதம் ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்கிற அளவுக்கு பைய பரப்பப்படுகின்ற அளவுக்கு நாம அடி வாங்கிட்டோமே, ரொம்ப உள்ளம் அப்படியே அவங்களுக்கு அழுத்தமாகுது. அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லுகிறான். என்ன ஆறுதல் தெரியுமா? ஈயம் சஸ்கும் கர்ஹுன், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு காயம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால், ஃபக்கது மஸ்ஸல் கௌம கரஹுன் மிஸ்லஹு, இது போன்ற காயம் அவர்களுக்கு இதற்கு முன்னால் ஏற்பட்டிருக்கிறது. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், இப்படித்தான் அல்லாஹ் நாட்களை காலங்களை உங்கள் மத்தியிலே சுழல விடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னைக்கு உங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னு நீங்க கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி அவனுக்கு காயம் ஏற்பட்டுச்சுல,
அல்லாஹ் இப்படித்தான் காலத்தை சுழல விடுவான். ஜெயிப்பவன் தோப்பான், தோற்பவன் ஜெயிப்பான். வெற்றி எல்லோருக்கும் ஒரே மனிதனுக்கே வெற்றி வந்து கொண்டிருக்காது. வெற்றியும் தோல்வியும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மாறி மாறித்தான் வரும். அப்ப இதுல அல்லாஹ் ஒரு உளவியல் பாடத்தை கொடுக்கிறான். நபித்தோழர்களுடைய உள்ள எப்படி ஆகுதுன்னா, என்னடா நாம பாதிக்கப்பட்டுட்டோமே. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ மட்டும் பாதிக்கப்படல, இதுக்கு முன்னாடி அவன் பாதிக்கப்பட்டான்ல. பொதுவா மனதனுடைய இயல்பு என்னன்னா, நான் மட்டும் பாதிக்கப்படுறேன்னு தான் நம்ம மனசுக்கு சொல்லும். என்னடா உலகத்துல உள்ளவன்லாம் நல்லா இருக்கிறானே, பக்கத்துல உள்ளவன் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறான், என்னால அப்படி இருக்க முடியலையே, எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருதே, அவன் ஆரோக்கியமா அப்படி நல்லா நடந்து போய்கிட்டு இருக்கிறான், என்னால அப்படி ஆரோக்கியமா இருக்க முடியலையே, அவன் நல்ல எல்லா விஷயத்திலையும் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறான், நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்கிறான், என்னால அப்படி இருக்க முடியலையேன்னு நம்முடைய உள்ளம் என்பது ஏதோ உலகத்திலேயே நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு நமக்கு பதிய வைக்கும். இதுதான் மிகப்பெரிய பாரத்தை நமக்கு ஏற்படுத்தும். நமக்கு மிகப்பெரிய பாரத்தை எது ஏற்படுத்தும்னா, நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னு உள்ள நமக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்குதுல, இத வளர விட்டோம்னா அதுதான் நமக்கு மிகப்பெரிய பாரத்தை, அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த எண்ணத்தை அவன் சஹாபாக்களுக்கு வரும் பொழுது அல்லாஹ் அழகான ஒரு ஆறுதலை சொல்லுகிறான். என்ன ஆறுதல் சொல்றான் தெரியுமா? நீ மட்டும் பாதிக்கப்படலப்பா, உன் மனசு அப்படி சொல்லுதுல, அதுக்கு இடம் கொடுக்காத. நீ மட்டும் பாதிக்கப்படல, நீ மட்டும் தோத்து போகல, நீ மட்டும் கஷ்டப்படல, உனக்கு மட்டும் பொருளாதார சிரமம் வரல, நீ உனக்கு மட்டும் பிரிவுகள் வரல, உனக்கு மட்டும் நஷ்டங்கள் தோல்விகள் வரல. எத்தனை பேர் கஷ்டப்படுறான் பார், உனக்கு முன்னாடி அவன் கஷ்டப்பட்டான்ல, அதை நீ யோசிச்சு பாருங்கிறான். நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் என்று நினைத்தால் கவலைகள் நம்முடைய மனதை அழுத்தும். என்னை போன்று எல்லா மனிதனுக்கும் கஷ்டம் இருக்குது. எனக்கு பொருளாதார நெருக்கடியா, அவனுக்கு நோயை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான்ல, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இப்படி மனதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனோதத்துவ பாடத்தை பல நேரங்களில் நபித்தோழர்களுக்கு எடுத்தார்கள். அந்த பாடத்தின் மூலமாகத்தான் நபித்தோழர்கள் தங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டாங்க. இந்த மருந்து இருக்குல்ல, இது மிக முக்கியமான மருந்து. இந்த மருந்து கவலையை போக்குவதற்கு மிக முக்கிய மருந்து. ஏன்னா மனசு நீ மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு திரும்ப 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 நம்ம மனசுல பதிய வச்சுச்சுன்னா அந்த கவலையோடு நிக்காது. எங்க போய் கொண்டு போயிடும்னா தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு போய் நிறுத்திடும். என்னால எதுவுமே முடியாது, நான் களத்துல இறங்கினாலே தோத்துதான் போவேன், என்னால ஜெயிக்கவே முடியாது, என்னால எதையுமே சாதிக்க முடியாது, ஒரு காரியத்தை எடுத்தன்னா அதை செஞ்சு என்னால முடிக்க முடியாது என்கின்ற தாழ்வு மனப்பான்மைக்கு அது கொண்டு போய் விட்டுடும். அதனால ரசூலுல்லாஹ் எப்போதெல்லாம் இது போன்ற எண்ணம் நபித்தோழர்களுக்கு வருகிறதோ அதற்கு சரியான மருந்தை போட்டாங்க. அப்ப நாம் இந்த மருந்து எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் நபித்தோழர்களுக்கு மனதிலே மருத்துவத்தை இந்த மருந்து கொடுத்தது, தாழ்வு மனப்பான்மையிலிருந்து எப்படி விடுபடுவது, தன்னம்பிக்கையோடு எப்படி ஒரு காரியத்திலே வெற்றியை பெறுவது என்கின்ற தகவல்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி